டிட்வா புயல் காவிரி டெல்டா மாவட்டத்தை அடைந்து 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்லும் நிலையில் 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரை மாவட்டத்தில் சராசரியாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செம்மனார் கோயிலில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காளியப்பநல்லூர் ஊராட்சி என்என் சாவடியில் தாழ்வான பகுதிகளில் தெருக்களில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் வடிய வழியின்றி தண்ணீர் தேங்கியுள்ளது. புதுத்தெரு, அம்பேத்கர் நகர், ரத்தனம் தெரு சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உட்புகுந்துள்ளது. புதுத்தெருவில் சகாயராணி என்ற பெண் வீட்டில் புகுந்த தண்ணீரை 3 நாட்களாக இறைத்து வருகின்றனர். வீட்டினுள் பாம்பு வந்தால் உறவினர் வீட்டில் இரவு நேரத்தில் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பகுதியில் வடிகால் முறையாக இல்லாததால் வருடந்தோறும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதாகவும் பாதிப்பை பார்த்து செல்லும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தற்போது வரை அதிகாரிகள் ஒருவரும் வரவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த மழை காரணமாக நேற்று மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு 10:30 மணி அளவில் பிரதாப் டூ வீலர் கடை வீதிக்கு சென்று வருவதாக திரும்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அருந்து தொங்கியுள்ள மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கியதில் பலத்த காயமடைந்த பிரதாப் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த வந்த பாகசாலை போலீசார் விரைந்து வந்து இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 3 நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் செம்மனார் கோயிலில் பகுதியில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் அதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. வேளாண் துறை கணக்கெடுப்பின்படி 8700 ஹெக்டேர், அதாவது சுமார் 22,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வடிகால் வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் தண்ணீர் அதிக அளவு செல்கிறது. இதன் காரணமாக தண்ணீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு மேல் பயிர்கள் தண்ணீர் மூழ்கி இருந்தால் அழுகும் ஆபத்து ஏற்படும் எனவும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து தற்போது பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தண்ணீரை வடிய வைத்து பயிர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் மீண்டும் பயிர் செய்ய இடுபொருள்கள் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து பெய்து வரும் மழை பாதிப்பின் அளவை அதிகரிக்க கூடும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த நடுவு விஷயத்தால் மழை காரணமாக நிறையா தண்ணி ஆற்று வடியாமல் இருக்கிறதுனால வெள்ளம் அதிகமாகிட்டு சார். 10 ஏக்கர் நட்டு தட்டம் ஃபுல்லாக தண்ணி அவே எல்லாம் முழு ஒரு கண்டிஷனில் இருக்குது சார். அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி ஒரு மழை சொல்லினால ஃபுல்லாக மழை அதிகமாக இருக்கனால இன்னும் இருந்தால் இன்னும் 2 நாள் இருந்தால் அழிவு வர வாய்ப்பு இருக்குது சார். இந்த திருவாரூர் சாலையில் முக்கியமான இணைப்பு சாலை இது. இந்த சாலையில் இப்போ இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து இதேமாரியான பிரச்சனை மழை வரும்போது இதுமாரி வெள்ளம் காடாக நிற்கிது. இங்கே பாம்பு பள்ளி எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வருது. எலி தொல்லை தாங்க முடியல. நாங்கள் நிர்வாகத்துக்கு உங்கள் ஸ்டாலின், எங்கள் மக்களோட ஸ்டாலின் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டோம். இது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் இந்த தெரு சம்மந்தமாக போய் ஒரு மனு கொடுத்தோம். கலெக்டர் முனிசிபாலிட்டிக்கு சொல்லிட்டாரு. அவங்களும் எட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு போவாங்களே தவிர இது வரைக்கும் இதுக்கான ஒரு தீர்வு எடுத்ததே இல்லை. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான சாலை. எல்லாருமே அந்த முழங்கால் வரைக்கும் அந்த தண்ணியில் பிள்ளைங்க நனைஞ்சிக்கிட்டு போகுது. ஸ்கூல் பஸ்ஸு இதுலேயே 5-6 பஸ்ஸு போயிட்டு இருக்கு. இதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு உட்காரத்துக்கு கூட இடம் எல்லாம் ஈரத்தில் தான் உட்காந்துருக்கோம். ஒரு இடத்துல கூட எங்களுக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க. நாங்களும் வருஷம் இந்த தண்ணின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம், போயிட்டு தான் இருக்கோம். பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட என்ன ஏதுன்னு எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பெருசாக வந்து என் புள்ளியெல்லாம் வச்சுட்டு போய் பாருங்க, புள்ளியெல்லாம் சேர்த்து புண்ணு அம்மா ஒரு கொடுமையெல்லாம் புள்ளியெல்லாம் போட்டு பச்சை புள்ளியெல்லாம் எங்கள் வீட்லேயே 6-7 புள்ளியோ இருக்குது. எல்லாம் அந்த தண்ணி கூட தான் வந்துக்கிட்டு சாப்பிடும். யாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயல் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்பாக
பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை பார்த்து விவரங்களை செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கியதையும் கேட்டோம்.